கடலுக்கு அடியில் 60 அடி ஆழத்தில் இருக்கிற 1200 அடி நீளமுள்ள ஒரு குறுகலான பைப்லைனில் ஆக்சிஜன் சிலிண்டர் கூட இல்லாமல் ஒரு 5 பேர் மாட்டிக்கிட்ட ஒரு உண்மையான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். February 25, 2022 சவுத்தன் கரீபியனில் இருக்கிற ஒரு ஐலாந்து. இந்த ஐலாந்தோட பேர் தான் டெரினட் அண்ட் டொபாக்கோ. இந்த ஐலாந்து ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸாகவும் இருக்குது. இந்த ஐலாந்தில் தான் கிறிஸ்டோஃபர் அவரோட ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரோட வேலை என்னன்னா, கப்பலில் இருந்து ஆயிலை இண்டஸ்ட்ரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கடலுக்கடியில் ஒரு பைப்லைன் போட்டிருப்பாங்க. அந்த பைப்லைனை மெயின்டைன் பண்ணி அதில் ஏதாச்சும் ஃபால்ட் இருந்தால் அது சரி பண்ணுறது தான் கிறிஸ்டோஃபரோட வேலை. இந்த வேலையில் 10 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால பரியா ஃபியூல் ட்ரேடிங் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாரு. இந்த கம்பெனிக்கு கடலுக்கு கீழே 6 பைப்லைன்ஸ் இருக்குது. அந்த 6 பைப்லைன்லையுமே எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லாமல் பார்த்துக்கிறது தான் கிறிஸ்டோஃபரோட வேலை. என்னதான் இந்த வேலை இவ்வளோ ரிஸ்க் இருந்தாலும் கிறிஸ்டோஃபர் இந்த வேலையை அவருக்கு பிடிச்சி தான் பண்ணுறாரு. எல்லாத்துக்கும் மேலே இந்த வேலைக்கு பல லட்சம் சம்பளமும் உண்டு. February 25 வழக்கம் போல் காலையில் 5 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி கம்பெனிக்கு வந்து ஷிப்பில் ஏறின உடனே தான் தெரியுது இன்றைக்கி வழக்கமான வேலை இல்லை, ரொம்பவே டேஞ்சரான ஒரு ஒர்க் அப்படின்னு. பிகாஸ் 4 வருஷமாக க்ளோஸில் இருந்த ஆக்டிவே இல்லாமல் இருக்கிற ஒரு பைப்லைனை சரி பண்ணுறது தான் இவங்களோட வேலையே இன்னைக்கு. இந்த வேலைக்கு கிறிஸ் மட்டும் தனியாக போகலை, கிறிஸ் கூட 4 ஸ்கூபா டைவர்ஸும் போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பைப்போட ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்கலாம். இந்த பைப் ஒரு யூ ஷேப் பைப். யூ ஷேப்பில் ஒரு சைடில் சிப்பில் இருந்து ஆயிலை இம்போர்ட் பண்ணி அது இன்னொரு சைடு வழியாக இண்டஸ்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு துளி தண்ணி கூட உள்ளே இறங்காத அளவுக்கு டைட்டாக சீல் பண்ணியிருப்பாங்க. அந்த சீலை ஓப்பன் பண்ணுறதுக்கு கடலுக்குள்ளே வெர்டிக்கல் எக்ஸிட் சைடில் ஒரு ஹேபிடேட் இருக்கும். என்னென்னா அந்த ஹேபிடேட் தண்ணிக்குள்ளே இருந்தாலும் அந்த ஹேபிடேட்குள்ளே நம்மளால் மூச்சு விட முடியும். தண்ணி இருக்காது, பிகாஸ் அந்த ஹேபிடேட் ஒரு ஏர் பாக்கெட். ஸோ அப்படி உள்ளே இறங்கி அந்த சீலை ஓப்பன் பண்ணி அந்த வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஒர்க். இவங்களோட பிளான் அன்னைக்கு கிறிஸ் கூட போன அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கசீம், யூசுஃப், ரிஷி, அப்புறம் ஃபைசல், இவங்க 5 பேரும் தான். அந்த பேத் நம்பர் 6 பைப்பை சரி பண்ண கடலுக்குள்ளே குதிச்சு அந்த ஹேபிடேட்டுக்குள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அவங்களோட ஆக்சிஜன் சிலிண்டரை கலத்தி வச்சுட்டு அந்த சீலை ஓப்பன் பண்ணுறதுக்காக டூல்ஸை தேடுறாங்க. அந்த டூலை மறந்து மேலேயே சிப்லேயே வச்சுட்டு வந்துடுறாங்க. இப்போ மறுபடியும் மேலே போயிட்டு அந்த விரெஞ்சை எடுத்துகிட்டு வர்றதுக்காக கசீம் கடலுக்கு மேலே போகிறாரு. இந்த மாதிரி ஸ்கூபா டைவர்ஸ் கடலுக்குள்ளே இருக்கும்போது இவங்களை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக ஒரு ஷிப் மேலே எப்போவுமே இருக்கும். திரும்பவும் அந்த விரெஞ்சை எடுத்துகிட்டு வந்து இந்த சீலை ஓப்பன் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அந்த 5 பேருக்குமே தெரியாது அந்த சீலை ஓப்பன் பண்ணால் இவங்க 5 பேரோட உயிருக்கும் ஒரு பேராபத்து காத்திருக்கு அப்படின்னு. பிகாஸ் 4 வருஷமா ஒரு காத்து கூட உள்ள நுழைய முடியாத அளவுக்கு டைட் சீல் பண்ணியிருக்கிற அந்த பைப்புக்குள்ள ப்ரெஷர் ரொம்ப லோவாக இருக்கும். ஆனால் அந்த ஹேபிடேட்லையும் சுற்றி இருக்கிற கடல்லையும் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ பைப்புக்குள்ளே இருக்கிற அந்த லோ ப்ரெஷருக்கும் மேலே இருக்கிற அந்த ஹை ப்ரெஷருக்கும் நடுவில் பொதுவாக இருக்கிறது அந்த சீல் மட்டும்தான். அந்த சீலை ஓப்பன் பண்ணால் இப்போ கடலில் இருக்கிற ஹை ப்ரெஷர் அந்த லோ ப்ரெஷர் பைப்புக்குள்ளே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே பாய ஆரம்பிக்கும். இது எதுவுமே தெரியாமல் அந்த சீலை ஓப்பன் பண்ணிவிட்டு சீக்கிரமாக கிளம்பணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அந்த 5 பேரும் சீலை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த சீலும் கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகி ஓப்பன் ஆகுது. முழுசாக ஓப்பன் ஆனதும் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே இங்கே என்ன நடக்குதுன்னு யோசிக்க கூட டைம் இல்லாத அளவுக்கு அவங்க 5 பேருமே அந்த பைப்புக்குள்ளே பயங்கரமான ஃபோர்ஸோட உறிஞ்சப்படுறாங்க. இந்த பைப் ஒன்றும் ரொம்ப பெரிய பைப்பெல்லாம் கிடையாது. இதோட டயாமீட்டர் வெறும் 2.5 அடி தான். அதாவது ஒரு சின்ன பையன் வேணால் அந்த பைப்புக்குள்ளே போயிட்டு ஈஸியாக வெளியே வர முடியும். அப்படி ஒரு பைப்புக்குள்ளே ஹை ப்ரெஷரில் உடல் நசுங்கி கை காலெல்லாம் உடஞ்சி ரொம்ப காயங்களோட அந்த பைப்புக்குள்ளே இழுக்கப்படுறாங்க. கடலுக்கு அடியில் 65 அடி ஆழத்தில் இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே டார்க் பிளாக்காக இருக்குது. மேலும் இது ஒரு ஆயில் பைப் அப்படிங்கிறதால அந்த ஆயில் எல்லாமே இவங்களுடைய கண்ணுக்குள்ளே, காதுக்குள்ளே, மூக்குக்குள்ளே போய் பயங்கரமான எரிச்சலும் கண்ணை திறக்கவே முடியலைனாலும் சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கும் உள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியலை. அந்த அளவுக்கும் இருட்டாக இருக்குது. இந்த ப்ரெஷர் எல்லாமே ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் ஆனதுக்கப்புறம் அங்கே ஒரு அமைதி நிலவுது. எல்லாத்துக்கும் மேலே அவங்க ஆக்சிஜன் சிலிண்டரை மேலேயே கலத்தி வச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ 2.5 அடி பைப்புக்குள்ளே கடலுக்கு அடியில் இவங்க எப்படி மூச்சு விடுவாங்கன்னு யோசிச்சா இந்த இடத்துல தான் ஒரு அதிர்ஷ்டவசமான சம்பவமே நடந்திருக்கு. கடலுக்குள்ளே இருக்கிற அந்த பைப்லைன் ஒரு ஹரிசாண்டல் பைப்லைன் அப்படிங்கிறதால அது ஃபுல்லாக ஒரே நீளமாக இருக்காமல் ஏத்தமும் இறக்குமா வளைஞ்சும் நெளிஞ்சும் இருக்கும். பிகாஸ் கடலுடைய அடிப்பகுதி மேடும் பள்ளமுமா இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க பைப்லைனை போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வளைவாக இருக்கிற பக்கத்தில் ஃபுல்லாக ஏர் பாக்கெட் இருக்கும். அதாவது அந்த இடத்துல கொஞ்சமாக ஆக்சிஜன் இருக்கும். இப்போ கிறிஸ்டோஃபர் இந்த இருட்டுக்குள்ளே பயம் நிறைஞ்ச குரலில் யாராவது இருக்கீங்களான்னு கேட்குறாரு. அப்போ அந்த 4 ஸ்கூபா டைவர்ஸும் நாங்களும் பைப்புக்குள்ளே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்களோட காலை டச் பண்ணி அவங்களோட பேரை சொல்கிறாங்க. அந்த ஆர்டர் படி பார்த்தா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது கிறிஸ்டோஃபர் தான். கிறிஸ்டோஃபரையும் ஃபைசலையும் தவிர மீதி இருக்கிற 3 பேருக்குமே அடிபட்டிருக்கு. இப்போ கிறிஸ்டோஃபர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நகர்ந்து அந்த எண்டு வரைக்கும் போயிட்டோன்னா வெர்டிக்கல் பைப்லைன்லேருந்து நம்மளை ஈஸியாக ரெஸ்கியூ டீம் காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் இதில் ட்விஸ்ட் என்னென்னா, இது ஒரு யூ ஷேப்டு பைப். இவங்க இதுக்குள்ளே லெஃப்ட் சைடு போனால் மட்டும்தான் இவங்க உயிர் பிழைக்க முடியும்.
தப்பி தவறி ரைட் சைடில் உள்ள யூசேப் வெர்டிக்கல் லைனுக்கு போயிட்டா அந்த பக்கம் சீல் பண்ணி அடைக்கப்பட்டிருக்கும். இப்போ இப்படியே ரெஸ்கியூ டீமுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா நம்ம இங்கேயே சாக வேண்டியதான்னு சொல்லி கிறிஸ்டோஃபரும் ஃபைசலும் அங்கேருந்து கிளம்புறாங்க. தன்னோட கைகள் ரெண்டையுமே முதுகு பின்னாடி கட்டிக்கிட்டு தன்னோட கால்களால் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி போகிறாங்க. ஆனால் அவங்க போகிறது லெஃப்ட் சைடா ரைட் சைடா அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. சில இடங்களில் ஏர் பாக்கெட்டும் இருக்குது. அதனால் அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் மூச்சு விட்டுட்டு மறுபடியும் நீந்த ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் முன்னேறி போனால் கிறிஸ்டோஃபருக்கு ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்குது. அந்த ப்ரெஷரில் அடிச்சுக்கிட்டு வந்தது இவங்க 5 பேர் மட்டும் இல்லாமல் அவங்க கொண்டு வந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ஸும் தான். இப்போ இந்த 2 பேருமே இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்துக்கிட்டு ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த வெர்டிக்கல் பாயிண்ட் வரவே இல்லை. ஆக்சிஜனும் கம்மியாகிட்டே வருது. உடனே ஃபைசல் நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னும் இதுக்கு மேலே என்னால் வர முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் கிறிஸ்டோஃபருக்கு பின்னாடி இருக்கிற அந்த 3 பேரையுமே காப்பாற்றணும் அப்படிங்கிறதால அவர் மட்டும் முன்னோக்கி நீந்தி போகிறாரு. அவரோட ஆக்சிஜன் சிலிண்டரில் ஆக்சிஜனும் கம்மியாகிட்டே இருக்குது. அவ்வளோதான், நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த டைமில் தான் அதிர்ஷ்டவசமாக அவர் அந்த வெர்டிக்கல் பாயிண்டை ரீச் பண்ணிடுறாரு. அவர் இவ்வளோ நேரம் வந்தது கரெக்டான பாதை தான். ஒரு வழியாக அந்த ஹேபிட்டேட்டுக்கு வந்துடுறாரு. ரெஸ்கியூ டீமும் அவரை காப்பாற்றி மேலே ஷிப்புக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. மேலே போயிட்டு கிறிஸ்டோஃபர் 4 பேரும் கீழே உயிரோட தான் இருக்காங்க, அவங்கள சீக்கிரம் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ரெஸ்கியூவர்ஸ் நீங்கள் மேலே வந்ததே அதிர்ஷ்டமான ஒரு விஷயந்தான், அவங்க 4 பேரையும் காப்பாற்றுறதுக்காக உள்ளே போய் நாங்களும் மாட்டிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு கிறிஸ்டோஃபர் நீங்கள் போகலைன்னா என்ன, நான் போயிட்டு காப்பாற்றுறேன்னு சொல்லி கடலுக்குள்ளே குதிக்க போகிறாரு. ஆனால் அந்த ரெஸ்கியூ டீம் தடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு அவரை அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ கிறிஸ்டோஃபர் வந்த மாதிரி அந்த 4 பேருமே முயற்சி பண்ணி அந்த ஹேபிட்டட் ஏரியாவுக்கு வந்தால் மட்டுமே ஈஸியாக அவங்கள காப்பாற்றிடலாம். ஆனால் அவங்க பைப்புக்குள்ளே இருந்து தட்டுற சத்தம் மட்டுமே கேட்டுட்டு இருந்திருக்கு. இப்படியே போயிட்டுருக்கு. 2 நாள் கழிச்சு திடீர்னு அந்த தட்டுற சத்தமும் ஸ்டாப் ஆகுது. February 27 3 பேரோட பாடி கடலில் மிதந்து வருது. அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு இன்னொருத்தர் பாடியும் கடலில் மிதந்து வருது. இவங்களை காப்பாற்றுறதுக்காக எந்த பைப்லைன் கம்பெனியுமே எந்த முயற்சியுமே எடுக்கலன்னு தான் சொல்லி ஆகணும்.